இலக்கியா செயல்ல அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, நம்ப இலக்கியா கிட்ட வந்து ஜானகி எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. "ஐயோ! இலக்கியா எங்கம்மா போயிருந்த நீ போனது நேரத்துல இந்த வீட்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? எனக்கு அத நெனச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ச்சே! கார்த்தி இப்படிலாம் நடந்துப்பான்னு சத்தியமா எதிர்பார்க்கவே இல்ல. கார்த்தி ரொம்ப மாறிட்டாம்மா. அவன் என் புள்ள தான் சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு." "என்னத்த சொல்றீங்க? என்னாச்சு? கார்த்தி இங்க வந்தானா?" "ஆமாம்மா, கார்த்தி இங்க வந்தான். ஆனா அவன் வந்து பண்ண வேலையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கௌதம் மட்டும் தான் தெரிஞ்சதுன்னா, கௌதம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாம்மா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்மா." "என்னத்த சொல்றீங்க? கார்த்தி அப்ப இங்க வந்து என்ன பண்ணான்? எதுவும் பிரச்சனை பண்ணானா கார்த்தி இங்க?" "பிரச்சனையா? ஏம்மா அத கேட்குற? அது பெரிய ஒரு விஷயமே ஆயிடுச்சும்மா." "என்னத்த சொல்றீங்க? கார்த்தி இங்க வந்து என்ன பண்ணான்?" "கார்த்தி இங்க வந்துட்டு, நீயு பெர்ஜுரி கேஸ் குடுக்க போறீங்களே எஸ்எஸ்கே மேல, அத குடுக்கவே கூடாது. எதுக்கு குடுக்குறீங்க? பண்ற தப்பெல்லாம் நீங்க பண்ணிட்டு, தேவையில்லாம எஸ்எஸ்கே மேல பெர்ஜுரி கேஸ் குடுப்பீங்களா? அப்படி குடுத்தீங்கன்னா, நடக்கிறதே வேற. ஆச்சு பூச்சுன்னு வந்து பயங்கரமா கத்துனாம்மா. என்னால ஒரு லெவலுக்கு மேல அவன சாந்தப்படுத்தவே முடியல. அவன் ஏன் தான் இப்படி இருக்கான்னே தெரியலம்மா. அந்த எஸ்எஸ்கே பேச்சையும், தாட்சாயணி பேச்சையும் கேட்டுட்டு, அவன் இப்பல்லாம் ஆடிட்டு இருக்கான். நானும் அவனுக்கு எவ்வளவோ புத்திமதி எடுத்து சொல்லி பார்த்துட்டேன்ம்மா. ஆனா அவன் கேட்கிற மாரி தெரியலம்மா இலக்கியா." "அத்த, விடுங்க அத்த. கார்த்திய பத்தி நமக்கு தெரியாதா? கார்த்தி பாவம் அத்த. கார்த்திக்கு எதையுமே சொந்தமா யோசிக்க தெரியாது. ஆனா அத பயன்படுத்திக்கிட்டு, அந்த எஸ்எஸ்கே தாட்சாணியும் இந்த மாரி ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க. விடுங்க அத்த. எது வேணாலும் எப்ப வேணாலும் நடக்கட்டும். ஆனா கண்டிப்பா நீதி தான் ஜெயிக்கும்." அப்படிங்கிற மாரி நீங்க வேணா பாருங்களேன். கார்த்திக்கு அந்த எஸ்எஸ்கே பத்தின உண்மையான குணம் என்னன்னு தெரிய தான் போது. தெரியும்போது கார்த்தி அந்த எஸ்எஸ்கேவ தூக்கி எறிஞ்சுட்டு, தான் பண்ணது தப்பு தான்னு புரிஞ்சுகிட்டு, நம்பள தேடி அவரே வருவாரு அத்த. நீங்க எதுக்கும் கவலைப்படாம கொஞ்சம் அமைதியா இருங்க அத்த. சும்மா போட்டு எல்லாத்தையும் நெனச்சு மனச போட்டு குழப்பிட்டு இருந்தீங்கன்னா, அப்புறம் உங்க உடம்பு தான் அத்த வீணா போகும். ஃப்ரீயா விடுங்க அத்த பார்த்துக்கலாம்." அப்படின்னு இலக்கியா சொல்றாங்க. "அது எப்படிடி? பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே உத்தமி மாரி பேசுற? ஆ?" அப்படின்னு பைரவி கேட்குறாங்க. "இங்க பாருங்க, என்ன இப்ப நான் உத்தமி பேசிட்டேன்? என்ன தப்பு பண்ணேன் நானு? என்ன தப்பு பண்ணியா? இங்க பாரு, கார்த்தி வந்து கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? இந்த சொத்துக்கெல்லாம் வாரிசு கார்த்தி தான். அப்போ அவன் கேட்கறது நியாயம் தானே? அவன் சொத்த அவன் கேட்கறான். ஆனா அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? சொத்த தராம அவன வேணும்னு அலக்கடிக்கிறீங்க. அவன் வீட்ல வந்து நீங்க உட்கார்ந்துட்டு இந்த சொத்தெல்லாம் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறீங்களே! உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட இது சூடு சொர்ணையே இல்லையா? ம். அவன் தான் கேட்கறான்ல. அப்படி உங்களுக்கு சூடு சொரணை இருந்தா, சொத்தெல்லாம் அவன்ட்ட குடுக்க வேண்டியது தானே! இங்க பாருங்க, எங்களுக்கு தெரியும் கார்த்திய பத்தி. கார்த்தி இருக்க சூழ்நிலையில சொத்து இப்ப அவ கைக்கு போச்சுன்னா, கண்டிப்பா அந்த எஸ்எஸ்கே, தாட்சான் 2 பேரும் சேர்ந்து அந்த சொத்தெல்லாம் ஏமாத்தி, கார்த்திய நடுத்தர நிக்க வச்சுருவாங்க. அதனால தான் நாங்க சொத்த குடுக்காம இருக்கோமே தவிர, மத்தபடி சொத்து மேல எங்களுக்கு ஆசை இல்லலாம் இல்ல. கௌதம் என்னைக்கே குடுக்கன்னு சொல்லிட்டாரு. புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு கொஞ்சமாச்சும் நீங்க. நீங்களே புரிஞ்சுக்கலாம், கார்த்தி எப்படி புரிஞ்சுப்பாரு? போதும் நிப்பாட்ரி. உங்கள பத்தி தெரியாமயா நான் கேட்டுட்டு இருக்கேன் எல்லாத்தையும்? உங்கள பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. சொத்துன்னு வந்த உடனே, அவன எப்படியாவது தொரத்தி விட்டுட்டு, சொத்தெல்லாம் அடையணும்னு ஆசைப்படுறீங்க. அதுக்காக தான் இந்த திட்டம் போட்டுருக்கீங்க. நீங்க போடுற எந்த திட்டமுமே பலிக்க போறதில்ல. நீங்க வேணா பாருங்களேன், அப்படின்னு பைரவி சொல்றாங்க. இலக்கியா உடனே, இங்க பாருங்க, நீங்க அவங்க கூட சேர்ந்துட்டோம் அப்படின்னு அவங்களுக்கு ஜால்ரா போடாதீங்க. யாரு வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுங்க. எங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. நீங்க வேணா பாருங்க, அவங்க கூட சேர்ந்த பாவத்துக்கு நீங்களும் ஜெயிலுக்கு போக தான் போறீங்க அப்படின்னு சொல்லவும், பைரவி உடனே, "என்னடி சொன்ன? யார் ஜெயிலுக்கு போப்போறா?" அப்படின்னு இலக்கியாவ கை ஓங்குறாங்க. ஓங்குற கைய இலக்கியா புடிச்சு, "இங்க பாருங்க, திரும்பவும் சொல்றேன். இந்த அடிக்கலாம், மிரட்டலாம்லாம் நெனச்சுட்டு இருக்காதீங்க. நீங்க பண்ண தப்ப தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். புரியுதா? நீங்க பண்றது தப்பு. அதை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க. சும்மா அவங்க பேச்ச கேட்டுட்டு, நீங்களும் எங்களுக்கு துரோகம் பண்ணாதீங்க. அப்புறம் நடக்குறது வேற." அப்படின்னு சொல்லி இலக்கியா பைரவி கைய பிடிச்சு தள்ளி விடுறாங்க. பைரவி உடனே, "பாத்தீங்களா நீ? பாத்தீங்களா? உங்க மருமக என்ன காரியம் பண்றான்னு பாத்தீங்களா? உங்க முன்னாடி என்ன அடிக்க வரா. இதெல்லாம் சரியா? சொல்லுங்க நீ." "இங்க பாரு பைரவி, நீ பேசுறத ஒழுங்கா பேசினா, அவ ஏன் உன்ன அப்படி பண்ண போறா? சொல்லு. நீ பேசுறது சரியில்ல பைரவி. அதான் உன்ன இலக்கியா அப்படி பண்ணா. அதனால யார் நல்லவங்க, யார் கெட்டவன்னு புரிஞ்சுகிட்டு, கொஞ்சமாவது அதுக்கேத்த மாரி நடந்துக்கிற வழிய பாரு பைரவி." அப்படின்னு நம்ப ஜானகி சொல்லிட்டு, பைரவும் ஜானகி அ அங்கேருந்து கெளம்புறாங்க. இலக்கியா உடனே அங்கேருந்து ரூமுக்கு போறாங்க. ரூமுக்கு போனோனே கௌதம்ட்ட இலக்கியா, "என்னாச்சு கௌதம்? என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க?" "ஒண்ணும் இல்ல இலக்கியா. நமக்குன்னு இருந்தது ஒரே ஆதாரம் டாக்டர் சிவா மட்டும் தான். அந்த சிவாவும், எஸ்எஸ்கேவும் பேசினத எல்லாத்தையும் நாம வீடியோ எடுத்தோம். ஆனா கடைசில அந்த ஆடியோ இல்லாம போனதுனால, நம்மளோட திட்டம் எல்லாமே வேஸ்ட்டா போச்சு. இதுக்கப்புறம் அந்த எஸ்எஸ்கே மேல பெர்ஜுரி கேஸ் போடணும்னா, நமக்கு ஆதாரம் வேணும். ஆனா, அந்த ஆதாரம் நம்மள்ட்ட என்ன இருக்கு? இதுக்கப்புறம் நாம என்ன பண்ணி அந்த பெர்ஜுரி கேஸ போட முடியும்? அதுக்குள்ள இந்த எஸ்எஸ்கே பெர்ஜுரி கேஸ்ல எப்படி வெளிய வரலான்னு அவன் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பான். என்ன பண்ணுதுன்னு ஒண்ணுமே புரியல இலக்கியா." "கௌதம், இப்ப எதுக்கு இதெல்லாம் போட்டு குழப்பிக்கிறீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ?"
எஸ்எஸ்கே மேலே ஃப்ரிட்ஜர் கேஸ் போடணும். அதுக்கு நமக்கு ஆதாரம் வேணும். அவ்வளோதானே. ஃப்ரீயா விடுங்க கௌதம். கண்டிப்பா ஆதாரத்த நான் ரெடி பண்றேன். நீங்க ஆசைப்பட்ட மாரி ஃப்ரிட்ஜர் கேஸ் போட்டு அந்த எஸ்எஸ்கேவ உள்ள தள்ள தான் போறோம். அதுல எந்த மாற்றமும் இல்ல அப்படின்னு இலக்கியா சொல்றாங்க. எஸ்எஸ்கே உடனே, "என்ன இலக்கியா சொல்ற? ஃப்ரிட்ஜர் கேஸ் போட்டு அந்த எஸ்எஸ்கே உள்ள தள்ளுறதுக்கு நம்மள்ட்ட என்ன ஆதாரம் இருக்கு? நான் ரெடி பண்றேன் கௌதம்" அப்படின்னு இலக்கியா ரொம்ப வேகமா கிளம்பி போறாங்க. போற இலக்கியா என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த கடையில ஏற்கனவே சொன்னாங்கல்ல, இதுல ஏதோ தொழில்நுட்ப ஏற்பாடு ஏற்பட்டிருக்கு. அதனால தான் இது ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, அந்த சிப்ப வாங்குன கடைக்கே போறாங்க நம்ம இலக்கியா. போயிட்டு, "இது மாரி இந்த சிப்ப நான் உங்கள்ட்ட தான் வாங்குனேன். நீங்க எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு பர்ஃபெக்ட்டா இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா, நான் போயிட்டு எடுக்கும்போது, இதுல ஆடியோ வரவே இல்ல. என்ன பிரச்சனை? அப்ப எதுக்கு என்ன ஏமாத்துனீங்க?" அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரர்ட்ட சண்ட போடுறாங்க. "இது மாரி நீங்க வந்து இத சரி பண்ணி தரல அப்படின்னா, உங்க பொருள் எல்லாமே இந்த மாரி டேமேஜான பொருள் தான். நீங்க ஏமாத்தி தான் இப்படி பிசினஸ் பண்றீங்கன்னு, நான் உங்க மேல கன்சியூமர் கோர்ட்ல போய் கம்ப்ளைண்ட் குடுப்பேன்" அப்படின்னு அந்த வாங்குன ஷோரூம்ல போய் மிரட்டுறாங்க இலக்கியா. அவங்க பயந்து போறாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக்க வர சொல்லி, இந்த சிப்ப என்ன பண்ணலான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்ததுல சிப்ல எந்த ஒரு மெக்கானிக்கல் ஃபால்ட்டும் இல்ல. ஆனா சவுண்டு மட்டும் தான் கேட்கல. அத நான் சரி பண்ணி தரேன். நீங்க கேஸ்லாம் போட்டு எங்களுடைய ஷோரூம் பேர கெடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லி, அவன் ஒண்ணு சரி பண்ண ஆரம்பிக்கிறான். இலக்கியா, "எனக்கு இந்த வீடியோ வேணும். இல்லன்னா கண்டிப்பா நான் கேஸ் குடுப்பேன்" அப்படின்னு அந்த ஷோரூம்ல இருக்கிறவங்கள மிரட்டவும், அந்த ஷோரூமுக்கு தெரிஞ்ச மெக்கானிக் அத ஃபுல்லா கழட்டி சிப்ப பிரிச்சு பார்க்குறாங்க. பார்த்ததுல அந்த சிப்ல சின்னதா ஒரு பிரச்சனை. அதனால தான் ஆடியோ மட்டும் வெளிய கேட்காம இருந்திருக்கு. மத்தபடி ஆடியோ ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அடுத்த ஒரு 1/2 மணி நேரத்துல அந்த சிப்ப முழுவதுமா கழட்டி பார்த்து, அதுல இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனை சரி பண்ணி, கடைசியா அந்த சிப்ப ப்ளே பண்ணி பார்க்குறாங்க. பார்க்கும்போது டாக்டர் சிவாவும், எஸ்எஸ்கேவும் பேசினது எல்லாமே ரொம்ப தெளிவாவே வாய்ஸோட கேட்குது. அத பார்த்த உடனே இலக்கியாவுக்கு சந்தோஷம் தாங்கல. ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த சிப்ப வாங்கிட்டு, இலக்கியா நேரா கௌதம பக்கத்துல இருக்க ஒரு பார்க்குக்கு வர சொல்றாங்க. கௌதமும் வராரு. வந்த உடனே இலக்கியாவ பார்த்து, "என்னாச்சு கௌதம்? என்ன ஒரு மாரி இருக்கீங்க?" அதற்கு இலக்கியா, "நீ ஏதோ அவசரமா வர சொன்னியே என்னாச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, இலக்கியா அந்த சிப்ல இருக்கிற வீடியோவ போட்டு காட்டுறாங்க. அத பார்த்த உடனே வாய்ஸோட இருக்கிறத பார்த்து கௌதம் பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. "இலக்கியா உண்மையாலுமேவா? இது எப்படி உனக்கு ரெடி பண்ண முடிஞ்சது? சொல்லு இலக்கியா" அப்படின்னு கேட்க, "நான் வாங்குன அதே கடைக்கே போனேங்க. கடைக்கே போய் அவங்கள உருட்டி மிரட்டி, ஒரு வழியா அந்த சிப்ப சரி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த சிப்ல எஸ்எஸ்கேவும் டாக்டரும் பேசினது எல்லாமே தெளிவா பதிவாயிருக்கு. இத வச்சு நாம கண்டிப்பா எஸ்எஸ்கே மேல பெர்ஜுரி கேஸ் போட்டுறலாம். பெர்ஜுரி கேஸ் போட்டா எஸ்எஸ்கே அவருடைய திட்டம் எல்லாமே கன்ஃபார்ம் கோர்ட்ல தெரிய வந்துரும். தெரிய வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கும் தெரியும். இந்த விஷயம் கார்த்திக்கு தெரிய வந்தாலே போதும். கார்த்தி அதுக்கப்புறம் அந்த எஸ்எஸ்கே விட்டு ஒதுங்கி நம்ம பக்கம் வந்துருவாரு. அதனால நாம இந்த கேஸ்ல நமக்கு இதுவரைக்கும் துரோகம் பண்ண அந்த எஸ்எஸ்கேவ கண்டிப்பா சிக்க வச்சிடலாம் கௌதம். எந்த பிரச்சனையுமே இல்ல அப்படின்னு இலக்கியா கௌதம் அடிச்சுட்டு நேரா போய் அவங்களுடைய லாயர்ட்டயும் குடுத்து, அது மூலியமா பெர்ஜுரி கேஸும் அப்ளை பண்றாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.